அன்பு நேயர்களே, இன்று நாம் காலத்தின் எல்லைக்கே செல்லப் போகிறோம். மனித நாகரீகம் தோன்றுவதற்கு முன்பு, இந்த பூமி உருவாவதற்கு முன்பு, ஏன் பிரபஞ்சமே ஒரு சிறு புள்ளியாக கூட இல்லாத அந்த பெருவெளிக் காலத்தில் என்ன இருந்தது? அறிவியல் இதை சிங்குலாரிட்டி என்கிறது. ஆன்மீகம் இதை சிவதத்துவம் என்கிறது. சிவன் எப்படி பிறந்தார்? இந்த பிரபஞ்சத்தில் பலருக்கும் இருக்கும் சந்தேகம் இது. ஒரு உருவமாக, கையில் திரிசூலத்துடன், தலையில் சந்திரனுடன் இருக்கும் அந்த சிவபெருமானுக்கு தாய் யார், தந்தை யார்? இந்த வீடியோ ஒரு சாதாரண கதை அல்ல. இது லிங்க புராணம், கூர்ம புராணம், சிவ மகாபுராணம் மற்றும் நவீன குவாண்டம் இயற்பியல் ஆகியவற்றை இணைத்து சொல்லப்போகும் ஒரு பிரம்மாண்ட தேடல். நீங்கள் ஒரு சிவபக்தராக இருந்தால் மட்டும் இதை பார்க்க வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தேடும் ஒரு பயணியாக இதை பாருங்கள். சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள். ஆனால் அதற்கு இன்னொரு ஆழமான பொருள் உண்டு. எது இல்லையோ அதுவே சிவன். தொடக்கத்தில் எதுவுமே இல்லாதபோது ஒரு பேரொளி மட்டும் இருந்தது. அதை பரசிவநிலை என்கிறோம். இந்த நிலையில் சிவனுக்கு கண்கள் இல்லை, கைகள் இல்லை, பிறப்பு இல்லை. அவர் ஒரு எனர்ஜி ஃபீல்டு போல எங்கும் நிறைந்திருந்தார். வேதங்கள் அவரை நிர்குண பிரம்மம் என்கின்றன. அதாவது எந்த குணங்களும் இல்லாதவர். அவரே தானாக தோன்றியவர். இதை புரிந்துகொள்வதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி. அவருக்கு பிறப்பு என்று ஒன்று இருந்தால், அந்த பிறப்பை தந்தவர் யார் என்ற கேள்வி வரும். அந்த மூலத்தை தேடிப்போனால் இறுதியில் நாம் வந்து நிற்பது இந்த உருவமற்ற சக்தியிடம்தான். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சத்தை படைக்கும் பொறுப்பை ஏற்ற பிரம்மாவிற்கும் அதை காக்கும் விஷ்ணுவிற்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. நானே முதன்மையானவன் என்றார் பிரம்மா. இல்லை, நான் இல்லையெனில் உன் படைப்புக்கு அர்த்தமில்லை. நானே பெரியவன் என்றார் விஷ்ணு. இந்த அகங்காரம் யுலகை இருளில் தள்ளியது. அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. இருவருக்கும் நடுவே ஒரு பிரம்மாண்டமான நெருப்புத் தூண் தோன்றியது. அது வானத்தை முட்டி பூமியை தோண்டிச் சென்றது. அதன் எல்லையை யாராலும் காண முடியவில்லை. இதன் அடியையோ முடியையோ காண்பவரே பெரியவர் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. விஷ்ணு வராகமாக மாறி பூமிக்கு அடியில் சென்றார். பிரம்மா அன்னமாக மாறி மேலே பறந்தார். காலம் கடந்தது, யுகங்கள் கடந்தன. ஆனால் இருவராலும் அதன் எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. லிங்க புராணத்தின்படி படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மா உலகை படைக்க முயன்றபோது பல தடைகள் வந்தன. அப்போது அவர் தவத்தில் ஆழ்ந்தார். அவரது புருவங்களுக்கு இடையே இருந்து ஒரு நீல நிற குழந்தை தோன்றியது. அந்த குழந்தை பிறந்தவுடனேயே பயங்கரமாக அழுதது. நீ ஏன் அழுகிறாய் என்று பிரம்மா கேட்டார். எனக்கு இடமும் பெயரும் இல்லை என்று அந்த குழந்தை பதிலளித்தது. பிரம்மா அதற்கு ருத்ரன் என்று பெயரிட்டார். ருத் என்றால் துயரம் அல்லது அழுகை. ரன் என்றால் அதை விரட்டுபவர். இப்படித்தான் சிவன் ருத்ரனாக உருவம் தாங்கி வந்தார். இது சிவனின் அவதார பிறப்பு. ஆனால் அந்த ருத்ரனை தோற்றுவித்த மூல சக்தி அந்த பரசிவம்தான். சிவன் ஒரு யோகியாக மட்டுமே இருக்கவில்லை, அவர் ஒரு இல்லற துறவியாகவும் மாறினார். தட்சனின் மகளான சதி தேவியை மணம் புரிந்தது. பின்னர் சதி தீக்குழித்தது. அதன்பின் தாட்சாயினி பார்வதியாக பிறந்து சிவனை அடைய தவம் செய்தது. இவை அனைத்தும் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இணைய வேண்டும் என்பதற்கான தத்துவங்கள். சக்தி இல்லாமல் சிவமில்லை. சிவம் என்பது அறிவு என்றால் சக்தி என்பது ஆற்றல். அறிவில்லாத ஆற்றல் இயங்காது. ஆற்றல் இல்லாத அறிவு அழிவை தரும். இந்த இரண்டின் இணைப்பே அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். விஷ்ணுவிற்கு 10 அவதாரங்கள் இருப்பது போல சிவனுக்கும் 19 முக்கிய அவதாரங்கள் உண்டு. வீரபத்ரர் தட்சனின் யாகத்தை அழிக்க எடுத்த கோர வடிவம். பைரவர் காலத்தின் வடிவம். அனுமன், ஆமாம், அனுமன் சிவனின் 11வது ருத்ர அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பெண் சமத்துவத்தின் வடிவம். சுவிட்சர்லாந்தில் உள்ள சர்ன் ஆய்வகத்தில் ஏன் நடராஜர் சிலை இருக்கிறது? சிவனின் தாண்டவம் என்பது அணுக்களின் நடனம். நவீன இயற்பியல் சொல்லும் டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி என்பவை
சிவனின் தமஸ் குணத்தோடு எப்படி ஒத்துப்போகின்றன? இறுதியாக, சிவன் எங்கே பிறந்தார்? அவர் கைலாயத்தில் மட்டும் இருக்கிறாரா? இல்லை, அன்பே சிவம் என்கிறது திருமூலர் வாக்கு. நீங்கள் கண்களை மூடி தியானிக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதிதான் சிவன். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒளியாக இருக்கிறார்.